ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்டோட பேர் ரவிச்சந்திரன், வயசு 56, வெள்ளூர். அவர் சிவியர் பேக் பெயின்னா வந்துட்டு ரெண்டு கால்லையுமே வந்து ரொம்ப சிவியராக வந்து காலில் வந்து இடுப்புலேருந்து வலி பரவுது. ரெண்டு கால்லையுமே வந்து மதமதப்பு, கால் தரையில் வச்சாட்டே தெரியாத அளவுக்கு சிவியராக மதமதப்பு, கால் ஃபுல்லாகவே மதமதப்பு, பேக் பெயின். இதோட கிட்டத்தட்ட 4 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. 2022 எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தப்ப உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, வலியோட தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாள் தள்ளிட்டு இருந்திருக்காரு. நம்மளோட பேஷண்ட்ஸோட ரிவ்யூஸ் பார்த்து தான் இங்க வந்தாரு. இங்க வந்து 10 நாள்ல கம்ப்ளீட்டா சரியாயிட்டாரு. அவரே எந்த அளவுக்கு சரியாயிட்டேன்னு சொல்லுவாரு பாருங்க. கிட்டத்தட்ட 100% நான் நல்லா சரியாயிட்டேன்னு சொல்றாரு. அவருக்கு நான் புதுசா எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன். என்ன இருந்ததுன்னா L4 L5 லெவல்ல அவருக்கு எலும்பு லேசா விலகி இருந்தது. கிரேட் 1 ஆன்டீரியர் டிஸ்டன்ஸ் இருந்தது. பிளஸ் சிவியரா வந்து டிஸ்க் பல்ஜ், ஸ்பைனல் கெனால் நேரோயிங், அதாவது வந்து ஸ்பைனல் கார்டு வந்து அழுத்தப்பட்டு அதனால வந்து இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது, மதமதப்பு ஏற்பட்டிருந்தது. இது எல்லாமே நம்ம சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாவே ஒரு சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ராப்பரா இங்க எப்படின்னா காலைல ஒரு 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் எலக்ட்ரோ தெரப்பி, மேனுவல் தெரப்பி, எக்ஸசைஸ் தெரப்பி, பிளஸ் இப்போ இருக்கிற இந்த ரோபோ ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் தெரப்பி மூலமா அவரை கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அவரோட ரிவ்யூ வருது, அவர் ரிப்போர்ட் வருது, பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல சிவியரா ப்ராப்ளம் இருக்கு, இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுது, இல்லங்க ஆபரேஷன் தான் பண்ண சொல்றாங்க, என்னால நடக்கவே முடியல, தாங்கி நடக்கிறேன், இல்ல ஸ்டிக் வச்சு நடக்கிறேன், சுத்தமா வந்து நடக்க முடியல, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி உங்க ரிப்போர்ட் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். முடிஞ்ச அளவு ஆபரேஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா சரி பண்ண பார்ப்போம். தேங்க்யூ. ரவிச்சந்திரன் பேஷண்டோட எக்ஸ்ரே இது இங்க எடுத்ததுதான். L4 L5 எந்த அளவுக்கு வந்து விலகி இருக்குன்னு பாருங்க. இது வந்து கிரேட் 1 ஆன்டீரியர் டிஸ்டன்ஸ், அதாவது எலும்பு வந்து விலகி இருக்க தெரியுதா? இப்போ இதெல்லாம் எலும்பு இப்படி நார்மலா இருக்கு, இங்க இடத்துல வந்து இது இப்படி விலகி இருக்கா, இந்த மாதிரி விலகி இருக்கு. அதே மாதிரி இங்க இந்த சைடும் தெரியும், இப்படி வந்து இப்படி விலகி இருக்கா, இந்த இடத்துல விலகி இருக்க தெரியுதுல. சோ இதுதான் வந்து ஆன்டீரியர் டிஸ்டன்ஸ். இதுதான் இவரோட மெயினான பிரச்சனை. இப்போ இங்கெல்லாம் வந்து டிஸ்க் ஸ்பேஸ் வந்து ஓரளவு நார்மலா இருக்கு. பட் இந்த L4 L5 லெவல்ல மட்டும் டிஸ்க் ஸ்பேஸே மாறி இருக்கு. ஏன்னா எலும்பு விலகி இருக்கு, டிஸ்க்குமே நல்லாவே வந்து ப்ரொட்ரூஷன் ஆகி இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. அதனாலதான் வந்து அவருக்கு அவ்வளவு சிவியர் பெயின். எங்க போனாலும் உடனே ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் இதுதான் ப்ராப்ளம். சோ இது எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கவர் நாங்க ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். கிரேட் 1 ஸ்பாண்டிலோலிசிஸ் மட்டும் கிடையாது, கிரேட் 2, 3 முதற்கொண்டு நாங்க ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு இந்த பேஷண்டே ஒரு எக்ஸாம்பிள். ரவிச்சந்திரன் சாரோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் கிரேட் 1 ஆன்டீரியோலிசிஸ் ஆஃப் L4 L5 இது நம்ம பார்த்துட்டோம். ஓகே, L4 L5 லெவல்ல டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி அது இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்போட பாதையை அழுத்திக்கிட்டு இருந்தது. இடுப்புல இருந்து நல்லாவே வந்து நரம்பு அழுத்தல் இருந்தது. இந்த ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்ரேல என்ன இருந்ததோ அதே தான் வந்திருக்கு. இதை ஃபில்மாவும் பார்ப்போம். இதோட எம்ஆர்ஐ ஃபில்ம் எந்த அளவுக்கு வந்து அந்த டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் ஆகி வெளில வந்திருக்குன்னு பாருங்க. இதனாலதான் வந்து அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நல்லா தெரியுதா? ஸ்பைனல் கெனால் டயாமீட்டரே காணா பாருங்க, ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதனால அவர் ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. இப்போ ஆபரேஷன் இல்லாம அவரு கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு. தேங்க்யூ. என் பேரு என் ரவிச்சந்திரன். நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆற்காடு தொகுதி பக்கத்துல 2ஆம் நம்பர் குப்பம் கிராமம். எனக்கு காலில் வலி லேசா வலி எடுத்துச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே 5 வருஷத்துக்கு வலி எடுத்த பிறகு நான் போய் பார்த்தேன், ஹாஸ்பிட்டலையும் பார்த்தேன். ரெண்டையும் பார்த்துட்டு அவங்க ஆப்ரேஷன் தான் சொன்னாங்க. எனக்கு இடுப்புல கை வைக்கூடாதுன்னு எங்க ரிலேஷன் எல்லாம் சொல்லும் போது நான் இடுப்புல ஆப்ரேஷன் பண்ண விரும்பல. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நான் அதுக்கு பார்த்து இது மாத்திரை மருந்தெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஒன்றும் தேரல. இப்போ கடைசியா வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னே எனக்கு நடக்க முடியாதே போயிடுச்சு. 2 காலமே நடக்க முடியாதே போயிடுச்சு. நடக்க முடியாது போன பிறகு நான் யூடியூப்ல பார்த்தேன் எந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு பார்த்த பிறகு நம்ம சன் மருத்துவமனைன்னு கேள்விப்பட்ட பிறகு இங்க வந்த பிறகு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு எனக்கு உண்மையாவே நல்லா இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாத, அதாவது 99% நல்லா இருக்கு. ஒரு 2% 1% மதமதப்பால கொஞ்சம் இருக்குது. மற்றவர்கள் நல்ல முறையா நடக்கிறேன். ஆண்ட முன்னத்தில் நான் நல்ல ஆபரேஷன் இல்லாம குணமான, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப ஆபரேஷன்ல தப்பிச்சிட்டோம் நம்பிக்கை வந்துச்சு சார் உங்களுக்கு? நம்பிக்கை வந்துச்சு சார். சரிங்க சார். இப்போ எம்ஆர்ஐ எப்ப எடுத்தீங்க? எம்ஆர்ஐ 22 எடுத்தேன் சார். 22 எம்ஆர்ஐ எடுத்தீங்க. அப்பயே அவ்வளவு வலி இருந்தது? ஆமா, கொஞ்சம் கம்மியா இருந்தது, ஆனா இருந்தது வலி. என்ன சொன்னாங்க எம்ஆர்ஐ பார்த்துட்டு? என்ன எம்ஆர்ஐ பார்த்துட்டு உடனே ஆபரேஷன் பண்ணாங்க. உடனே ஆபரேஷன் பண்ணாங்க. ஓகே சரின்ட்டு நானும் ஆபரேஷன் பண்ண கூட வீட்டுக்கு வந்து கேட்டேன். வீட்டுக்கு வந்து எங்க ரிலேஷன்லாம் நீ இடுப்புல மட்டும் கை வைக்காத, இடுப்புல கை வச்சா பிரச்சனை வரும், உன்னால நீ அப்ப 2 பசங்க தான் கட்டி கொடுத்து 2 பசங்களுக்கு மேரேஜ் பண்ணல, நீ உட்காந்து நான் முடியாதுன்னு சொல்லி எங்க வீட்டுல எல்லாம் வேணான்ட்டாங்க. சரி நான் விட்டு இது நானும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தேன். இது அதிகமாகினே போய் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்களா? மருந்து மாத்திரம் சார், அதாவது எங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல வாங்கிக்குது, வலிக்குது, அப்படி இப்படி தான் போய்கின்னு இருந்தது காலமே. அதனால ஒன்னு வேலையை தொடர்ந்து கை நின்னே போச்சுன்னு வச்சுக்க. 2 காலம் மேல படி
படி ஏற முடியாது சுத்தமாவே புச்சியும் தான் ஏற அந்த நிலைமை வந்த பிறகுதான் இங்க வந்த பிறகு சன் மருத்துவமனைக்கு வந்த பிறகு ஆண்ட முடிச்சல் நல்ல மாதிரியா இருக்குது. இங்க எவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? காலை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க? இங்க 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 வரைக்கும் கொடுக்குறாங்க சார். நடுப்பு சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம் வருவாங்க, 2லேருந்து 3, அப்புறம் 5லேருந்து 6, 1 மணி நேரம் மற்ற நேரம் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் தான், இடைவெளியே கிடையாது. நம்மளே தான் கஷ்டப்படணும் வேணாம்னு சொல்லணும். அந்த அளவு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற குழந்தைங்களும் பார்ப்பாங்களும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ட்ரீட்மெண்ட் பத்தி குறைய கிடையாது. ஓகே சார். உங்களுக்கு டீகம்ப்ரஷன் எப்படி இருந்துச்சு? டீகம்ப்ரஷன் நல்ல வித்தியாசமா தான் இருந்தது. காலெல்லாம் எழுத்து விட நல்லா அந்த டீகம்ப்ரஷன் தான் வந்து உங்களோட அந்த எலும்பு விலகுனதையும் ஜவ்வு பிதுங்கி வெளியில வந்ததையும் நல்லா சரி பண்ணி கொடுத்தது. நல்லாவே இருந்தது. அது வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. நல்லா. எத்தனை தடவை டீகம்ப்ரஷன் பண்ணீங்க நீங்க? நான் 5 முறை சொன்னீங்க நீங்க, நான் 7 முறையா 7 முறை பண்ணிட்டீங்க. அந்த அளவு உங்களுக்கு ரிசல்ட் இருந்தது. நல்லா இருந்தது. சரிங்க சார். இப்ப பேக் பெயின் எதுவும் இருக்கா உங்களுக்கு? பேக் பெயினே இல்ல சார். இப்ப இங்க வரும்பொழுது நடக்கவே கஷ்டப்பட்டேன். கழுத்து வலி இருந்து கழுத்து வலியும் இல்லை. இப்ப கழுத்து வலியும் கிடையாது. கழுத்து தான் அதிகமான வலி இருந்தது. கழுத்து வலியும் இல்ல, இடுப்பு வலியும் இல்ல. கால் மத லைட்டா இருக்குதா கண்டி, மற்றவங்க நல்லா வர நல்லா இருக்குது. இப்ப இங்க நடந்து பாத்தீங்களா? வெளியில நடந்து பாத்தீங்களா? நடந்து பார்த்தேன். 1/2 கிலோமீட்டர் போயிட்டு தான் வந்தேன். 1/2 கிலோமீட்டர் போயிட்டு வந்தீங்க. பார்க்க போய் வந்தீங்களா? போய் வந்தேன். எப்படி இருந்துச்சு? நடந்து வந்தா வலி வருதா? வலி வரல? வலி எதுவும் இல்லை சார். அதாவது இந்த கண்டகால இது வரைக்கும் லைட்டா கொஞ்சம் இன்னும் வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றவர்கள் அந்த மரத்து போறதெல்லாம் இல்ல. இப்ப 10 நிமிஷம் நிக்க முடியாது, 5 நிமிஷம் நிக்க முடியாது. அதெல்லாம் என்ன ஆகும்? அப்படியே சுண்ணாயிடும் சார். சுத்தமா இது வரைக்கும் கால் ஃபுல்லா உட்காந்தாதான் சரியாகும். நடக்க முடியாது, அடியை தூள் வைக்க முடியாது. இப்ப எப்படி இருக்காது? இல்ல அந்த மாதிரி இல்ல. சரி, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ண இந்த பிரச்சனை சுத்தமா நம்ம விட்டு போகணும். டெய்லி பண்றேன் சார். சரிங்க. காலையில ஈவினிங் 2 டைம் பண்றேன். எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்க சார். வீடியோ எடுத்து கொடுத்துருக்காங்களா? கொடுத்துறாங்க எல்லாம். சரிங்க சார். அதாவது வந்து ஆபரேஷன் பண்ணி அவங்க கஷ்டப்படுறத விட எங்க பக்கத்து ஊர்ல ஒரு லேடிஸ் பண்ணியிருந்தாங்க சார். நான் போய் விசாரிச்சேன் அவங்கள. அவங்க என்னன்னாங்க, எந்த காரணத்துக்கு ஒண்ணு தம்பி இடுப்புல கை வைக்காத, நான் அவதிப்படுறேன் ஆபரேஷன் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் விட்டேன். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு நல்லா இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு எக்ஸசைஸ் பண்ணிக்கினே போனா நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆபரேஷன் தப்பிச்சிட்டீங்க, நம்பிக்கை வந்துருச்சா? நம்பிக்கை தான் சார். முழு நம்பிக்கை தான். நம்பிக்கை வந்துருச்சு. ஓகேங்க சார். தேங்க்யூ சார்.